அடும்பு ஆத்திரல் அவரை அனிச்சம் ஆத்தி ஆவிரை ஓ குறிஞ்சி பாட்டு மலரே உங்களை வாழ்த்தி பாடுவேன். குடசம் குரலி குரவம் காஞ்சி காந்தலே என் ஜீவன் கொண்டு எழுதுகிறேன் நீங்கள் அழகிய வண்ண ஏஞ்சலே. தில்லை மலர் திலகம் என்று தும்பை சொன்னது, சிறு பிள்ளை இல்லை முல்லை என்று என் நெஞ்சம் சொல்லுது. வாணி மலர் வாழை வாகை சூடுது, வேதம் நன்கு அறிந்த நரவம் உங்களை என்றும் மறவேன். இந்நந்தி உங்கள் தந்தி வர ஏங்கி நிற்கிறேன், உண்ணான பிடவமாகிய என்னை நீர் தேற்றி ஆற்றுமே. இதுல நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இது குறிஞ்சி பாட்டுல இருக்கக்கூடிய 99 மலர்களில் இருந்து எடுக்கப்பட்ட 20 மலர்களை கொண்டு எழுதிய ஒரு கவிதை. தேவனுக்காக சிறந்ததாய் பண்ண வேண்டும் என்று என்னுடைய விசுவாசம் இருந்ததால், எனக்கு அது ஆசையா இருந்ததால், இதை தேவனுடைய ஒரு கிருபையின் மூலமாய் நான் எழுதினேன் என்று சொல்வதை விட தேவன் என்னை எழுத வைத்தார். இதுல ஆரம்பத்துல இருந்து பாருங்க, அநேக காரியங்கள் இருக்கு. நான் இதை ஒரு சில விஷயத்த மட்டும் உங்களுக்கு சொல்றேன். இதுல ஒரு வார்த்தை இருக்கும், ஒரு மலர் இருக்கும், தும்பை சொன்னது அப்படின்னு வரும். தும்பை அப்படின்றது தூய்மையை குறிக்கக்கூடிய ஒன்றாகும். அது தூய்மையான மலர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளோட வாழ்க்கையில் தூய்மையா இருக்கிறதினால் அவர் தூய்மை மிக்கவர் என்பதை காட்டுவதற்காக தும்பை எண்ணக்கூடிய ஒரு மலரை தேவன் என்னை எழுத வைத்தார். இதுல பாருங்க, ஜீவன் கொண்டு எழுதுகிறேன் அழகிய வண்ண ஏஞ்சலே அப்படின்னு இருக்கும். அப்படின்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நிரந்தரமான தூதன், உடன்படிக்கையின் தூதன், வாக்கு மாறாத தூதன், நித்திய தூதன். அதனாலதான் ஜீவன் கொண்டு எழுதுகிறேன் நீங்கள் அழகிய வண்ண ஏஞ்சலே அப்படின்னு எழுதியிருப்பேன். தேவன் எழுத வைத்திருப்பார். இந்நந்தி உங்கள் தந்தி வர ஏங்கி நிற்கிறேன், இந்த பேதை உங்களுடைய வார்த்தைக்காக ஏங்கி நிற்கிறேன் அப்படின்னு சொல்லணுன்றதுக்காக தேவன் அந்த வார்த்தையை எனக்கு கொடுத்தார். அது மட்டும் இல்ல, புண்ணான பிடவமாகிய என்னை நீர் தேற்றி ஆற்றுமே. நம்மை ஆற்ற யாருமே இருக்க மாட்டாங்க. நாம் புண்ணான பிடவம் தான், காயங்கள் கண்ட ஒரு சோர்வான ஆட்கள் தான். ஆனால் தேவன் நம்மளோட வாழ்க்கையில் காயங்களை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். நீங்க ஆரம்பத்திலிருந்து பாருங்க, அதாவது வாகை சூடுது அப்படின்னு வரும். இப்ப வாகை சூடுது அப்படின்னா வெற்றி நமக்காக காத்து கொண்டு இருக்கிறது என்பது இதில் அர்த்தமாக இருக்கிறது. அப்போ நம்மளோட வாழ்க்கையில் தேவன் வெற்றியை தருவார்.